الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على حبيبه محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال الله تعالى: شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. وقال نبينا صلى الله عليه وسلم: الصوم لي وأنا أجزي به، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله المولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وطب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இல்லாமல் அல்லாஹ் தஆலாவுக்கே என்றென்றும் நிலவட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சய்யிதுல் முர்சலீன் ஹாத்தமுன் நபியீன் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடை அடிவிரலாக பின்பற்றக்கூடிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், ஷேக்மார்கள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க இந்த ஜுமாவுடைய நாளில் அல்லாஹ் தஆலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. புனித இல்லமாம் காபா ஷரீஃபை தவாஃப் செய்யக்கூடிய, ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், திருநபியின் ரௌபாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, சிறப்புமிக்க ஒரு மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஷாபான் மாதத்தினுடைய கடைசியில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, இதயத்தையும் பார்வையும் செயல்களையும் ஒட்டுமொத்த வாழ்வையும் தூய்மைப்படுத்துகின்ற மாதம் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. நன்மை தீமைகளை பிரித்தறிவித்து மனிதனை மனிதனாக வாழ செய்யக்கூடிய, நேர்வழி காட்டக்கூடிய மகத்துவமிக்க குர்ஆன் இறங்கிய சிறப்புமிக்க மாதம் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. நன்மைகள் நிறைந்த புனிதமான மாதம் நம்மை நெருங்கிவிட்டது. அல்லாஹ்வின் அருளும் மன்னிப்பும் நேசமும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்புமிக்க ஒரு மாதம் நம்மை நெருங்கிவிட்டது. எந்த மாதத்தை நபியவர்கள் ஷஹ்ருன் அதீமுன், கண்ணியமிக்க மாதம், ஷஹ்ருன் முபாரக்குன், பரக்கத் பொருந்திய மாதம் என்று வர்ணித்தார்களோ அப்படிப்பட்ட சிறப்புமிக்க மாதம் நம்மை நெருங்கிவிட்டது. ஒவ்வொரு இருளும் பகலும், ஒவ்வொரு இரவும் பகலும் அருள் நிறைந்ததாக, பாக்கியம் நிறைந்ததாக இருக்கக்கூடிய கண்ணியமிக்க மாதம் நம்மை நெருங்கிவிட்டது. கல் நெஞ்சத்தையும் கரையச் செய்து இறை இரக்கத்தை நமக்கு தரக்கூடிய ஈகை நிறைந்த அருள்மிக்க மாதம் நம்மை நெருங்கிவிட்டது. நரக வாயில் மூடப்பட்டு சொர்க்கத்தினுடைய வாயில்கள் திறக்கப்படும் அருள்மிக்க மாதம் நம்மை நெருங்கிவிட்டது. ஷைத்தானின் சூழ்ச்சிகளுக்கு
அல்லாஹு தஆலா விளங்கிட்டு நன்மைகள் செய்வதற்கு ஆர்வத்தை தரக்கூடிய சிறப்பு மிக்க ஒரு மாதம் நம்மை நெருங்கிவிட்டது. 1000 மாதங்களை விட சிறப்பு மிக்க இரவு இருக்கக்கூடிய ஒரு மாதம் நம்மை நெருங்கிவிட்டது. அன்பானவர்களே, ரமலானை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வினுடைய அருளும் இறைவனுடைய மன்னிப்பும் மஃபிரத்தும் நரக வேதனையிலிருந்து விடுதலையை பெற்றுத்தரக்கூடிய அந்த ரமலானை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா ரமலானை அடைந்து அதில் நல்லமல்கள் அதிகமாக செய்து இறை பொருத்தத்தை அடைந்து நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம்மையும் நம் குடும்பத்தினர்களையும் நம் சந்ததியினர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னிருந்த சமுதாய மக்களின் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக, இறை பக்தி உடையவர்களாக, இறைவனை அஞ்சி வாழக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக இந்த நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்கின்றான். அன்பானவர்களே, எத்தனையோ வணக்கங்கள் இருந்தாலும் எல்லா வணக்கங்களும் நாம் மக்களுக்கு முன்னால் செய்யக்கூடிய ஒரு வணக்கங்களாக இருந்து கொண்டிருக்கிறது, அல்லது தனிமையில் செய்யக்கூடிய ஒரு வணக்கமாக இருக்கின்றது. ஆனால் இந்த நோன்பு இருக்கின்றதே, இந்த நோன்பை இறைவன் தான் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். இறைவன் தான் இந்த நோன்பினுடைய மகத்துவத்தை, இந்த மனிதன் எப்படி நோன்பு வைத்திருக்கின்றான், இந்த நோன்பினுடைய சரியான முறையில் இவன் நோன்பை நிறைவேற்றுகின்றானா என்று இறைவனுக்காக பசித்திருந்து தாகித்திருந்து இச்சைகளை கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமல்கள் என்றால் அது அல்லாஹ்வுக்காக வைக்கக்கூடிய இந்த நோன்பு தான். அன்பானவர்களே, நாம் பசித்திருக்கின்றோம், ஹலாலான உணவுகள் இருக்கின்றது, அதை தவிர்த்து பசித்திருக்கின்றோம். தாகங்கள் எடுக்கும் பொழுது தாகத்தை தனித்துக் கொள்ளாமல் அல்லாஹ்வுக்காக தாகித்திருக்கின்றோம். மனைவியோடு இருக்கும் பொழுதும் நம்முடைய இச்சைகளை கட்டுப்படுத்தி நாம் நோன்பு வைத்திருக்கின்றோம் என்று ஒரு கட்டுப்பாடோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ரமலானுடைய காலங்களில். இந்த கட்டுப்பாடு, இறைவனுக்காக தாகித்திருப்பது, பசித்திருப்பது, ஒரு கட்டுப்பாடோடு வாழ்வது, இந்த சிறப்பு மிக்க ஒரு அமல் இறைவனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு அமல். அன்பானவர்களே, இஸ்லாத்தினுடைய ஆக முக்கியமான அடிப்படை விஷயங்கள் 5 இருக்கின்றது. அதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், புனியல் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய அடிப்படை அலா ஹம்சின், 5 விஷயங்கள். ஷஹாதத்து அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை நாம் சாட்சி சொல்வது, கலிமாவை மொழிவது, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. கோடான கோடி மக்கள் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள், நானும் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். எத்தனையோ வக்கிரமிக்க மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த சூழ்நிலையில், இறைவனை மறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றேன் என்று உள்ளத்தால நாம் ஏற்றுக்கொண்டு மனதால நாவால மொழிவதுதான் அந்த கலிமா. அன்பானவர்களே, எத்தனை பேர் எத்தனை விதமான உருவங்களையும் சிலைகளையும் வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமியில் அல்லாஹுவை நான் வணங்குகிறேன், வானமும் பூமியும் மலையும் சந்திரனும் சூரியனும் பறவை இனங்களும் கடலில் இருக்கக்கூடியவையும்
உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த சராசரத்தையும் படைத்து அதை பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே இறைவன் அல்லாஹ் என்று உள்ளத்தால் நாம் ஏற்றுக்கொண்டு, மனதால் நாம் ஏற்றுக்கொண்டு, நாவால் மொழிகின்றோமே, இதுதான் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட அந்த கலிமா, ஷஹாதத், சாட்சி சொல்கிறேன் என்ற அந்த வார்த்தை. அடுத்ததாக அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவனுடைய தூதராக நாம் மொழிவது, ஏற்றுக்கொள்வது, உள்ளத்தாலும் நாவாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த விஷயம் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான 5 விஷயங்களில் முதலாவது. இது இருந்தால் தான் மற்ற விஷயங்கள் எல்லாம் ஆரம்பமாகும். தொழுகை, அதற்கு பிறகு நபி அவர்கள் சொன்னார்கள் தொழுகையை நிறைவேற்றுவது, ஜகாத் கொடுப்பது, வருடம் ஒரு முறை கணக்கிட்டு இறைவன் கொடுத்த அந்த செல்வத்தில் இருந்து கணக்கிட்டு ஜகாத் கொடுப்பது, வல் ஹஜ், அல்லாஹு தஆலா செல்வந்தர்களுக்கு, வசதியுடையவர்களுக்கு, உடல் ஆரோக்கியமுடையவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஹஜ்ஜை கடமையாக்குகின்றான். அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவது, வஸ்ஸௌமி ரமலான். கடைசியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பது. அன்பானவர்களே, இந்த அடிப்படையான 5 காரியங்கள் இறைவனுக்கு பிடித்ததே. இதுதான் இஸ்லாத்தினுடைய முக்கியமான ஒரு அமல்கள். இந்த அமல்களை அல்லாஹு தஆலா அடியார்கள் மீது கடமையாக்கி இருக்கின்றான். அன்பானவர்களே, ரமலான் என்ற இந்த மாதத்தினுடைய அந்த வார்த்தை இருக்கின்றதே, ரமலான், இது அரபியினுடைய வார்த்தை. இந்த வார்த்தைக்கு பல தர்ஜுமாக்கள் அர்த்தங்களை சொல்வார்கள். சுட்டரித்தல் என்ற அர்த்தம், பொசுக்குதல் என்ற அர்த்தம் என்று பலவிதமான அர்த்தங்கள் இருந்தாலும் அதில் அதிகமாக இந்த அர்த்தம் பொருத்தக்கூடியது சுட்டரிக்கக்கூடிய இந்த அர்த்தம். அன்பானவர்களே, அதிகப்படியாக நாம் பார்த்தோம் என்றால் ரமலான் மாதம் வெயில் காலத்தில் ஏற்படும். ரமலான் மாதம் வெயில் காலங்களில் ரமலான் மாதம் வரும். அந்த நேரத்தில் நம்ம நோன்பு வைத்திருப்போம். அந்த வெயிலை நோக்கமாக வைத்து ரமலான் என்று பெயர் வைக்கவில்லை, மாறாக இந்த ரமலான் மாதத்தில் வைக்கக்கூடிய இந்த நோன்பு இருக்கின்றதே, நம்முடைய பாவங்களை சுட்டரித்து கசுக்கி பொசுக்கி ஒன்றுமில்லாததாக ஆக்கிவிடக்கூடிய அந்த தன்மை என்பது இந்த நோன்புக்கு இருக்கின்றது. இறைவனிடத்தில் மன்றாடி கண்ணீர் சிந்தி பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய இந்த அடியார்கள் ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலும், சஹருடைய நேரத்திலும், தராவீஹுடைய நேரத்திலும், ஐவேளை தொழுகையிலும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகின்றார்களே. இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் நம்முடைய பாவங்களை சுட்டரித்து பொசுக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். அதனால் இந்த ரமலானுக்கு ரமலான் என்ற பெயர் வைக்கப்பட்டது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு எழுத்துக்கும் விளக்கம் சொல்வார்கள். ரமலான் என்ற வார்த்தையில் ரஹ்மத், அருள் நிறைந்த மாதம், ரஹ்மத் நிறைந்த மாதம், இறைவனுடைய அற்புதமான அருள் ஒவ்வொரு அடியார்களையும் முன்னும் பின்னும், மேல்புறத்திலும் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் கீழுமாக சூழ்ந்து கொள்ளக்கூடிய மாதம். காற்று எங்கெல்லாம் புகுந்து கொண்டிருக்கின்றதோ, இபாதத்து செய்யக்கூடிய எல்லா இடங்களிலும் இறைவனுடைய அருள் புகுந்து மக்களை சூழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மாதம். இரண்டாவதாக மீம், ரமலான்ல இரண்டாவது எழுத்து மீம், மக்பிரத், மன்னிப்பு வழங்கப்படக்கூடிய மாதம். அன்பானவர்களே, மூன்றாவதாக சொல்வார்கள் லாத், லமானுல் ஜன்னா, நோன்பு வைக்கக்கூடியவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு அல்லாஹு தஆலா பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு மாதம்.
அன்பானவர்களே, யார் அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கின்றார்களோ இந்த மாதத்தில் அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பதாக பொறுப்பேற்றிருக்கின்றான். நானே கூலியாகி விடுகிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மாதம். அலிஃப், ரமலான் என்ற வார்த்தையில மீமுக்கு அப்புறம் அலிஃப் இருக்கின்றது. அந்த அலிஃப் இருக்கிறது அமானும் மினன் நார், நரக வேதனையிலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடியது. இந்த ரமலான் நோன்பு இருக்கின்றது, நரக வேதனையில் இருந்து நமக்கு பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு கேடயத்தை போன்றது இந்த நோன்பு. அதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸௌமு ஜுன்னா, நோன்பு என்பது ஒரு கேடயத்தை போன்றது. நரக வேதனையில் இருந்து, பாவமான காரியங்களில் இருந்து அடியார்களை அது பாதுகாக்கும். அன்பானவர்களே, கடைசியாக ரமலான் என்ற வார்த்தையில் நூன் இருக்கின்றது. இந்த நூன் என்பது நூறும் மினல்லாஹில் அஸீஸில் கஃபார், கண்ணியமும் மன்னிப்பும் நிறைந்த இறைவனுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய மாதம். நூறும் மினல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இருந்து இறை அருளை, இறை ஒளியை, பிரகாசத்தை பெற்றுத்தரக்கூடிய மாதம். அன்பானவர்களே, அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், மன் சாம ரமலான, யார் ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்பார்களோ, ஈமானம் வ இஹ்திசாபன், நன்மையை நாடியவர்களாக, ஈமான் கொண்டவர்களாக யார் நோன்பு வைப்பார்களோ, உப்பிரலகுமா தகத்தம, முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும். ரமலான் மாதத்துல நோன்பு நோக்கக்கூடியவர்களுடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, இந்த ரமலான் மாதத்தினுடைய இந்த நன்மையை, இதனுடைய அருளை, இதனுடைய மகத்துவத்தை ஒரு முஸ்லிமான முஃமினான மனிதன் அறிந்து கொண்டான் என்றால் நபி அவர்கள் சொன்னார்கள், ஸாத்து யௌமி அஹ்லி ரமலான், ரமலானினுடைய அந்த மகத்துவத்தை, அதனுடைய சிறப்பை ஒரு மனிதன் அறிந்து கொண்டால், ஃபகால லவ் யஅலமுல் இபாத், அடியார்கள் அதனுடைய நன்மையை அறிந்து கொண்டால், ரமலான் லமன்னத்து உம்மத்தி ஐயக்கூன சனத்துக்குள்ளஹா, அடியார்கள் எல்லாம் நினைப்பார்களாம், வருடம் முழுவதும் ரமலானாக இருந்திருக்க கூடாதா, எவ்வளவு சிறப்பான ஒரு நன்மையை பெற்றுத் தருகிறது, எவ்வளவு சிறப்பான அருள் நிறைந்த மாதமாக இருக்கின்றது என்று அடியார்கள் வருடம் முழுவதும் ரமலானாக இருந்திருக்க கூடாதா என்று நினைப்பார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, ரமலான் மாதம் வந்துருச்சுன்னு சொன்னா நபி அவர்களுடைய வழக்கம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, இதா தகல ஷஹ்ரு ரமலான், ரமலான் வந்துவிட்டால் நபி அவர்கள் அத்லகு குல்லு அஸீரின், எல்லா கைதிகளையும் விடுவித்து விடுவார். எத்தனை கைதிகளை பிடிக்கப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை கைதிகளுக்கு விடுதலை. வஅதா குல்லு சாயில், கேட்பவர்களுக்கெல்லாம் அள்ளி கொடுப்பார்கள். அன்பானவர்களே, எந்த அளவுக்கு அள்ளி கொடுப்பார்கள் என்றால், ஹதீஸ் கிரந்தங்களில் வருகிறது, கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதுன்னா, மக்களிலேயே அதிகம் கொடை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அஜ்வதுமா யகூனு ஃபீ ரமலான், அதிலும் ரமலானில் அதிகமாக மக்களுக்கு கொடை கொடுக்கக்கூடியவர்களாக, ஈகை நிறைந்தவர்களாக கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இன்னொரு ஹதீஸ்ல வருது, நபியவர்கள் எப்படி ஒரு புயல் அடித்தால் எல்லா விஷயத்தையும் அள்ளி சுருட்டி கொண்டு சென்று விடுமோ, அதுபோன்று நபியவர்கள் ரமலானுடைய மாதத்தில் தான தர்மங்களை அதிகமாக செய்வார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லப்படும். அன்பானவர்களே, நோன்பினுடைய சிறப்பை நாம் அறிந்து நோன்பு வைக்கும் பொழுது நமக்கு நோன்பினுடைய ஆர்வமும் ஆசையும் அதிகரிக்கும். அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கொள்வது, அதனுடைய இல்மை கற்றுக்கொள்வது முஃமினுடைய கடமையாக இருக்கின்றது, பரலாக இருக்கின்றது. அதுல தொழுகையினுடைய இல்மையும் கற்றுக்கொள்ள வேண்டும். தொழுகை எப்படி தொழுகணும், எப்படி ஒழு செய்யணும், எப்படி நம்ம தொழுகையினுடைய விஷயங்களை எல்லா விஷயத்தையும் கற்றுக்கொள்ளணும்.
நோன்பினுடைய விஷயங்கள் அனைத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டு நோன்பு வைத்தால் அதனுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் அதிகமாக இருக்கும். அதனால்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலான் மாதத்தில் ஒரு மனிதர் ரமலானை அடைந்து நோன்பு வைக்கவில்லை என்றால் மிகப்பெரிய குற்றத்திற்கு எந்த அளவுக்கு என்றால், ஒரு ஹதீஸ்ல வருது, மன் அதிரக்க ஷஹ்ர ரமலான், யார் ரமலானை அடைந்து வலம் யக்ஃபிர் லஹு, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளவில்லையோ, வலம் யதுகுல்ஹு நார், அவர் நரகத்தில் இருந்து விடுதலையை பெற்றுக் கொள்ளவில்லையோ, அல்லாஹு தஆலா அவரை அவருடைய அருளை விட்டும் தூரமாக்கட்டும், அல்லாஹ்வினுடைய அருளை விட்டும் அவனை தூரமாக்கட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் என்று கூறினார்கள். ரமலானை அடைந்து நோன்பு வைத்து பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளவில்லையோ, நரகத்தில் இருந்து விடுதலையை பெற்றுக் கொள்ளவில்லையோ, ரமலானை கண்ணியப்படுத்தவில்லையோ, அந்த மனிதன் இறைவனுடைய அருளை விட்டும் தூரமாக ஆகட்டும் என்று நபியவர்கள் அதற்கு ஆமீன் என்று சொன்னார்கள். என்றால் எந்த அளவுக்கு இந்த ரமலான் மாதத்தினுடைய மகத்துவம் இருக்கின்றது, நோன்பினுடைய மகத்துவம் இருக்கிறது என்பதை நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த நோன்பினுடைய அசல் நோக்கம் என்னங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வதுதான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறை பக்தி உடையவர்களாக, இறை அச்சமுடையவர்களாக, முத்தகீன்களாக உருவாக வேண்டும். அல்லாஹ்வை அஞ்சி வணங்கக்கூடிய முத்தகீன்களாக நீங்கள் உருவாக வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றான். முத்தகீன்களுடைய இபாதத்தை தான், அவர்களுடைய அமல்களை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். இன்னமா யதகப்பலுல்லாஹ், அல்லாஹு தஆலா அமல்களை ஏற்றுக்கொள்வதெல்லாம் மினல் முத்தகீன், இறையச்சம் உடையவர்களுடைய அமல்களை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த நோன்பு எப்படிப்பட்ட ஒரு விஷயம் தெரியுமா? நமக்கு இறைவனோடு ஒரு தொடர்பை, அது தனிமையிலும் இருந்தாலும் சரி, கூட்டத்தோடு இருந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவனோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறது. இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான், இறைவன் என்னை நோக்குகின்றான் என்ற அந்த ஒரு உணர்வை இந்த நோன்பு ஒரு மனிதனுக்கு தருகிறது. மற்ற காரியங்களை விட இந்த நோன்புடைய சமயத்தில் அடியான் நினைக்கின்றான், அல்லாஹ் நம்மளை பார்க்கிறான், நம்ம தவறான விஷயத்தை செய்யக்கூடாது, தண்ணீர் அருந்திடக்கூடாது, ஒளி செய்யும் போது கூட தொண்டை குழியில தண்ணீர் இறங்கிடக்கூடாது, காரி உமிழும் போது கூட எச்சில் உள்ளே போய்விடக் கூடாது என்ற அச்சத்தோடு ஒரு அடியான் நோன்பு வைக்கின்றான். அன்பானவர்களே, இந்த நோன்பு சரியான முறையில் நிறைவேற வேண்டும் என்றால் சில விஷயங்களை நம்ம கடைபிடிக்க வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யதா கௌல ஸூரி, சிலருடைய நோன்பு எந்த பிரயோஜனம் தராது. காலையிலிருந்து பசித்திருந்தும் சாகித்திருந்தும் தன்னுடைய இச்சைகளை கட்டுப்படுத்தி இருந்தும் அவருக்கு எந்த பிரயோஜனமும் தராது. ஏன் தெரியுமா? அவர் தன்னுடைய நாவை கட்டுப்பாடோடு வைக்கவில்லை. அன்பானவர்களே, நோன்பு வைத்துக் கொண்டு புறம் பேசுகிறார், பொய் பேசுகிறார், இன்ன பிற காரியங்கள்ல ஈடுபடுகின்றார், வீண் பேச்சு அதிகமாக இருக்குது. அப்ப என்ன பிரயோஜனம் இருக்காது? அதாவது ஒரு ஓட்டப்பை இருக்கு, ஓட்டப்பையில அரிசியை போட்டா எப்படி கீழே ஒழுதுகிட்டு போய் ஒண்ணுமே இல்லாம போயிருமோ பையில, அது மாதிரி இவர் காலையில் இருந்து இரவு வரையும் அவர் அந்த பசித்திருந்தும் தாகித்திருந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. எங்க நாவை கட்டுப்படுத்தல, பசாது, எங்க போனாலும் பசாது, பள்ளிவாசல்ல வந்தாலும் பசாது. பள்ளிவாசல்ல எதற்கு வருகின்றோம்? தொழுக வருகின்றோம், நல்லமல்கள் செய்ய வருகின்றோம். இங்க உட்கார்ந்துகிட்டு பசாது பேசுனா, மக்களை பத்தி குறை பேசுறது, புறம் பேசுவது, கோல் சொல்வது, இதே குறிக்கோளாக சில பேர் இருப்பாங்க. அவங்க வாயை மூடவே முடியாது. நோன்பு வச்சாலும் நோன்புடைய காலங்கள்லயும் இதே சூழ்நிலையில இருப்பாங்க. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட மக்களை விட்டு உங்களை பாதுகாப்பானாக. அன்பானவர்கள், நபி அவர்கள் சொன்னார்கள், யார்
தன்னுடைய நாவையும் கண்ணையும் காதையும் பாதுகாத்துக் கொள்ளவில்லையோ ரமலானுடைய காலங்கள்ல அந்த நோன்பு அவர் வைத்தும் எந்த பிரயோஜனம் இல்லை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா நம்மை சிறந்த முறையில் நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ரமலானை அடைந்து நின்று வணங்கி இறை பொருத்தத்தை பெற்று நல்லமல்கள் அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்மவர்கள் நம் குடும்பத்தினர்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.